உங்க கருத்துல தான் நாங்களும் இருக்கிறோம். படிப்படியா மூடன்னு சொன்னாங்க, மூடல. நடவடிக்கை எடுக்கிற நாங்க எடுக்கல. அதெல்லாம் மூடணும், நடவடிக்கை எடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன், ஒரு திறந்த வெளி அறிவிப்பை நாங்க செய்யறோம். பகிரங்கமான அறிவிப்பை செய்கிறோம். அனைத்து கட்சிகளுமே இதுல உடன்பட்டு நிற்கிறோம், திமுக உட்பட அப்படிங்கிறீங்க. ஆனா தயக்கம் என்னன்னு கேக்குறீங்க. அந்த தயக்கம் யாருக்கு? திமுகவுக்கா? தயங்குகிற எல்லோருக்குமே. அதிமுகவும் சொல்றாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. இப்ப வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்க வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர இதுலயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது, மத போதைங்கிறது போதைப் பொருட்களை விட கொக்கைனை விட ரொம்ப மோசமானது. அதனால அதுல நாங்கள் சாதிய மதவாத சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்ல, தேர்தல் அரசியலோட பொருத்த வேண்டாம். தேர்தல் அரசியல் வேற, தேர்தல் நிலைப்பாடு என்பது வேற. அதுல நாங்க போட்டு குழப்பிக்கவே மாட்டோம். தேர்தல் நேரத்தில் நாங்க எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அது முற்றிலும் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு ஜனநாயக தேசம் தானே. இல்ல, அவங்க முதல் முறையா சந்திக்கிறதுனால சிக்கலா பாக்குறாங்க. அது மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அப்படி 22 கட்டளைகள் போட்டது உண்டு, கேள்விகள் எழுப்பியது உண்டு. அது கிடைக்காம போய் கோர்ட்ல எக்கச்சக்கமான டைரக்ஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கோம். நம்ம நான் வாழ்த்துக்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், மீண்டும் சொல்லுகிறேன். அவருடைய மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். அந்த மாநாடு என்பது அவருடைய கொள்கை கோட்பாடு குறித்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இல்ல, அது தவறா புரிஞ்சுக்கிறாங்க, தவறா உங்களுக்கு சொல்றாங்க. ராங் இன்புட்ஸ். நான் அதை பத்தி ஒன்னும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ராங் இன்புட்ஸ். நாங்க ஆதரித்து தான் அது சட்டமானது. விடுதலை சிறுத்தைகளுடைய தனிப்பட்ட கருத்தை அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தனியே அழைத்து எங்களோடு விவாதித்து அதன் பிறகுதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே தொடுத்திருக்கிற வழக்கில் ரெஸ்பாண்டன்ட்னா எதிர்மனுதாரர். இந்த எதிர்மனுதாரர்ல நாங்க போட்டிருக்கிற நபர்கள் யாருன்னா 6 பேரை எதிர்மனுதாரராக நாங்கள் போட்டிருக்கோம். அந்த 6 பேருமே பஞ்சாப் அண்ட் யூனியன் கவர்மெண்ட், பஞ்சாப் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் 2 தான். இதுதான் நாங்கள் அந்த ஒரே ஒரு வார்த்தை கூட தமிழ்நாடு பற்றி இருக்காது அதுல, அல்லது அருந்ததியர் இடஒதுக்கீட்டை பற்றி இருக்காது. இது வேறு, அவங்க சொல்றது வேற. அவன் ஆல் இண்டியா லெவல்ல நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு அளவில் இருந்த ஒரு பிரச்சனை, அது தொடக்கத்தில் இருந்த பிரச்சனை, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல் இண்டியா லெவல்ல சப்கேட்டகரைசேஷன் பேர்ல தலித்துகளை சிதறடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறதுனாலதான் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியே இதை எதிர்க்குது. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிங்கிறது விசிகே உடைய ஒரு அமைப்பு கிடையாது, அது தேசிய ஆணையம். அவங்களே இதை எதிர்க்கிறாங்க. இது சப்கேட்டகரைசேஷன் கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அவங்க எதிர்க்கிறாங்க. இவங்க மாயாவதி அம்மா எதிர்க்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் இப்படி தீர்ப்பு இருக்கு, அதை நான் எதிர்க்கிறோங்கிற அடிப்படையில் அவங்க எதிர்க்கல. சிராக் பாஸ்வான் எதிர்க்கிறாரு, பீகார்ல இருக்கிறவர். அவரு நேஷனல் வியூவோட பாக்குறாரு, ஒரு தேசிய பார்வையோட பாக்குறாரு. அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அதை எதிர்க்கிறாரு. சந்திரசேகர் ஆசாத் இப்ப உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கிற ஒரு எம்பி, அவர் எதிர்க்கிறாரு. அதே மாதிரி இப்ப நான் மகாராஷ்டிரா போயிருந்தேன், தலித் பாந்தர்ஸ் பழைய அமைப்பு, அந்த அமைப்புடைய எல்லா தலைவர்களுமே இதை எதிர்க்கிறாங்க. நாங்க இதுல போட்டிருக்கிற எதிர்த்தரப்பு யாருன்னா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் த்ரூ செக்ரட்டரி ஸ்கூல் எஜுகேஷன் பஞ்சாப் சண்டிகார், அது ரெஸ்பாண்டன்ட் 1. ரெஸ்பாண்டன்ட் 2 டைரக்டர் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பஞ்சாப் சண்டிகார், ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 2. குர்பாச்சான் சிங் அட்வொகேட், அவர் ரெஸ்பாண்டன்ட் 3. தவீந்தர் சிங் ரெஸ்பாண்டன்ட் 4, அவர் லெக்சரர் கவர்மெண்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல். சமார் மகாசபா பஞ்சாப் த்ரூ இட்ஸ் பிரசிடென்ட்
அவங்க தான் அந்த எதிர்த்து கேஸ் போட்டாங்க. இவங்க கேஸுக்கு தான் அந்த தீர்ப்பு வந்துருக்குது. தமிழ்நாட்டு வழக்குல அந்த தீர்ப்பு வரல. இப்ப இவங்களை மனசுல வச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. இது ஒரு நேஷனல் பர்செப்ஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க, அதனால எதுக்குறேன்னு இவங்க எதுக்கல. சப்கேட்டகரைசேஷன் என்னன்னா கிரீமி லேயர் சப்கேட்டகரைசேஷன், இது ரெண்டு தான், அல்லது சப் கிளாசிபிகேஷன், இது ரெண்டு தான் பிரச்சனை. இது தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ளொதுக்கீடுங்கிறது வந்து சப்கேட்டகரைசேஷன் பண்ணல. ஒரு மொத்த தொகுப்புல இருந்து ஒரு 3% எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஆந்திராவில், தெலுங்கானாவில், பஞ்சாப்ல ஒட்டுமொத்த தலித்துகளை 2 குரூப்பாவோ 4 குரூப்பாவோ பிரிச்சிடுறாங்க. ஒரு பர்பச்சுவேட் ஸ்பிளிட் உருவாக்கிடுறாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவை வந்து பிளவை வந்து ஏற்படுத்துறாங்க. இதுல வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கறதா இதுல முக்கியமான விஷயம். இதுல நேஷனல் பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது முக்கியம். இந்த அடிப்படையில் தான் இது அணுக வேண்டியமே தவிர நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொடுத்த தப்பு நம்ம சொல்லவே கிடையாது.